வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திலகா என்ன பண்ணுறீங்க? கீரெல்லாம் முட்டி போச்சுங்க. சரி, அது கொழுந்து வந்து எடுத்து வணக்கிடலாம். இன்னைக்கா? சரி பார்க்கலாம். நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கொழுந்து இருக்குங்க. கொழுந்து அது இன்னொரு தடவை வரும்போது எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அறுத்து விட்டா போகுது. ஆமாம், அறுத்து விட்டா திரும்ப அது கொழுந்து மாதிரி வரும்ல, அப்படியே வந்துடும். அதுதான் அப்படி அறுக்கிறேன். இது வேண்டாங்கிறேன் நான். நல்லா இருக்காதுங்க. நிறைய தடவை நான் போட்டு இல்லைங்க, இதில் கொழுந்து இருக்கு பாருங்க. அது கொழுந்து மட்டும் இது பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வணக்கி கொடுங்க. ஒரு வாட்டர் விழுந்துச்சு பாருங்க. நான் சொன்னா கேளுங்க, சரியா? நாங்கள் என்னைக்குங்க கேட்டிருக்கிறோம். புத்தி போச்சு. நிறைய தடவை நாங்கள் பொறிச்சிட்டோம்ல, அறுத்து விட்டா நல்லா வந்துடும். சம்சாரம் சொன்னது வந்து சம்சாரம் அது மின்சாரம்னு சொன்ன மாதிரி சம்சாரம் சொன்னது யாருங்க கேட்டுக்கிறோம். அப்போதைக்கு தலை ஆட்டிக்குவா. பார்த்து கரிஞ்சி கொட்டுக்கீரையாக அறுத்துடாதீங்க. எங்கே இருக்குது கரிஞ்சி கொட்டுக்கீரை? எங்கே இருக்குதுங்க பாருங்க. அந்த அம்மான் பச்சரிசி, அம்மான் பச்சரிசி அது என்ன சொல்லுவாங்களா அந்த செடிக்கு? நம்ம கையில் வேறு மருகு வேறு வந்துருச்சு. இந்த கேமராவை பிடிச்சே நம்ம கையில் மருகு வந்துருக்க மாட்டேங்குது. அறுத்துட்டா அப்படியே கொழுந்தா வரும். ஆமாம், ஒரு வாரத்தில் வருங்க, அப்படியே வந்துடும். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு கீழோட அறுத்து விட்டுட்டா. இது அம்மன் பச்சரிசி அது எடுங்க. அது பாருங்க, நம்ம கையில் வந்து பாருங்க, பிடிங்க. இது பால் மாதிரி வருது. வச்சிட்டோம்னா அது அப்படியே உளுந்துருமாமா அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்க நேற்று. இது எல்லாமே மருத்துவம். மேலே வைங்க, நீங்கள் என்ன சைடில் வைக்கிறீங்க? மருத்துவ குணம் நிறைந்து வந்து இந்த இது பிம்பிள்ஸ் கூட வைக்கலாங்க நண்பர்களே. முகப்பருப்பு பாருங்கள், அந்த செடி ஒன்று காட்டுங்க உங்களுக்கு. சில செடியில் வருது, இதில் வர மாட்டேங்குது. அந்த செடி காட்டுங்க பாருங்கள். இதுதாங்க, இது வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சிருந்து ஒரு அக்கா சொன்னாங்க. இது பார்த்தீங்களா, கையில் வந்து அந்த மருகு மாதிரியே இருக்குது. இதுதான் அம்மான் அரிசி. என்ன அம்மான் பச்சரிசி என்னமோ சொல்லுவாங்களா? அம்மன் பச்சரிசின்னு ஏதோ சொன்னாங்க. இது வந்து நல்ல மருத்துவ குணம் எல்லா பக்கமும் இருக்குது. இது பருவுக்கு வச்சா கூட பாரு, அங்கே ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள். அது முடிஞ்ச அளவுக்கு அறுத்துட்டா அதுலேருந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது இதுங்க. பாருங்கள் சைடில் அது எடுங்க. தோட்டத்துக்கெல்லாம் போய் மெதுவாக சைடில் வைக்காதுங்க, முன்னாடி வைங்க. பருவு கூட வைக்கலாம், முகப்பருவுக்கு வைக்கலாம். முகப்பருவுக்கு வச்சிட்டோம்னா அந்த வலும்பே இருக்காதம்மா. எங்களுக்கே தெரியல. நேற்று ஒரு அக்கா சொன்னாங்க. தோட்டத்துக்காக கூட்டிகிட்டு போய் எங்களுக்காக வந்து பிடுங்கன்னா அப்பவே குட்டியாக ஒரு பால் வருங்க. அது அப்படியே அதை வச்சோம்னா இதாக இருக்குது பாருங்க. இங்கே முன்னாடி இருக்கு பாருங்க. எங்கீங்க உங்களுக்கு அனுப்பாரு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அங்கே வேரோடையே வந்துருச்சு. வேரோட வந்தாலும் பரவாயில்ல. காஞ்சி வருதுங்க. புண்ணு காஞ்சி வருது. உள்ளே வந்து சீ பிடிச்சிட்டு என்னமோ தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெட்டி எடுக்கணுமோ என்னமோ தெரியல. பாரு, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. உள்ள என்னாச்சு? சீ பிடிச்சிட்டு என்னமோ தெரியல. இல்லை வலின்னா வலி. இந்த குளிருக்கு மதுக்குமே சரியான வலி. பாரு, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க பெருசா. இருங்க ஒன்றா பார்க்கலாம். டேட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு பூச்செடி வேறு நெட்டு விடுமா? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். லைவ் போட்டு விட்டுலாமா? ஒன்று லைவ் போடலாம். ஒரு வீடியோ எடுத்துட்டேன். லைவ் போட்டோம்னா ஃபுல்லாக வந்து தோட்டத்து வேலையை வந்து லைவ் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே எல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க, அது பார்த்து எடுங்க. செடி அறுக்கலாம். புல்ல எடுத்தா அதே எடுத்துட்டு வாழை வரவே பாருங்க. இந்த செடி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிற பாதைகளும் நல்லா இருக்கு. அது ஏன்னா நடக்கிற பாதையில் இது நேர் பாதையாக போடும்போது நான் இப்போ தோட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. காலுக்கு இதாகுது. படும்ல, கட்டையாக டயச்சு பாருங்க. வேறு கட்டையாச்சு. இந்த கொழுந்தா கூட நாங்கள் பறித்து வணக்கி கொடுங்க எனக்கு, சரியா? வணக்கி கொடுங்க. இது பாருங்க, நடக்கிற தரத்துலேயே வந்து அது தூக்கி அந்த பக்கம் போடுங்க. நடக்கிற தரத்துல உள்ள அந்த போய் உள்ள இது பண்ணி விடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கமே தான் இருப்பீங்களா? எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் வருவாங்க. ஒரு பூ வருங்க, தட்டைப்பட்டிக்கு அழகா. இதுதான் டிசம்பர் பூவாட்ட வருது பாருங்க. உள்ள அந்த இவர் ஒரு டைம் படுத்துட்டு இருந்தாரு. பழைய வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, இவர் பெரிய லெவல் ஆகிட்டாரு. பெரிய லெவலில் பூ பூத்துட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் பூ பூத்துக்கிறாரு. நடக்கிற தரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாதான் பாருங்க. இது எனக்கு இது பண்ணி 2 பெருசாக இருக்கு பாருங்க. இது இங்கே எனக்கு வச்சு விடுங்க.
மேலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே சென்டரில் வைங்க. இந்த பால் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கேட்குமாம்மா. பிம்பிள்ஸ்கெல்லாம் வச்சோம்னா அது இது பண்ணுங்க. கையில் பிடிச்சி நீங்கள் வைங்க. இங்கெல்லாம் வச்சிங்கன்னா புண்ணு இதாக நல்லா இருக்கும். மேலே பால் இருக்கு பாருங்க. குளிருக்கு அது கை வலி. இதில் பால் வரல, சில செடியில் வருது, இங்கே வருது பாருங்க. எப்படி வச்சுருங்க. ஆமாம், அப்படிதான். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நேரம் மருகு வந்துருச்சு. ஃபேஸில் கூட ஒரு இது அதுக்கு கூட வைக்கணும். இல்லை, சரி பார்க்கலாம், உள்ளே இருந்தால் பார்க்கலாம். நம்ம